ஐயோ என்ன பண்றது தெரியலையே இப்போ. இது தொல்லையா இருக்குதா நம்மளுக்கு. நாடி ராணியா பொதியல் தொலைச்சிட்ட மாதிரி நந்துங்கிறா. பொதியல் கொட்டி கிடக்குது. நானே நான் டென்ஷன் கிடக்கு. நீ வந்து வேலையை பார்த்துட்டு போ. நாடி எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பேன். என்ன விஷயம் சொல்லு, நான் வயசு சொல்றேன். நீ ஒன்னே எனக்கு வயசு சொல்லத்தல வந்த வயதுக்கு போ. நக்கல் தாண்டி உனக்கு. இது வேற வந்து அடிக்கடிக்கு உயிரை வாங்குது. இவ எங்க பண்ணாலும் தெரியலையே. காலத்துக்குள்ள இந்த கோழி கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான். அவடி அவன் நடக்கிற வழியில நவடி வாணியா வாணியா. நவடி தின்ற இங்கே நிக்கிறேன். வாணியா வாணியா வாணியா. யார் நீங்க? இவ எவடி அவ என்ன யாருன்னு கேக்குறவா. புதுசா வந்தா யாருன்னு தான் கேட்பாங்க. அடிப்படிக்கான இருக்கிய என்ன பார்த்து புதுசுன்ற. சரி எங்க போனா என் பேத்தி வாணி? ஓ வாணியோட பாட்டியா நீங்க? வாணியோட பாட்டி இல்லடி பியூட்டி. இங்க வாணி இல்லையா போ. அடி சுருக்க மூஞ்சி என்ன இப்படி போன்னு சொல்ற? என் மூஞ்சி சுதிங்க போய்க்குது. ஆமா எனக்கு 90 வயசுல பாத்தியா என் மூஞ்ச கொஞ்சம் சுருக்கம் இருக்குதா? அடி அவளோட இவ்வளோ ஒரு முடியாத தள்ளாட்டிட்டு நிக்கிறேன்னு ஒரு சேர் எடுத்து வந்து போடுறீங்களா நீங்க? சேர் தானே தோ பாட்டி இந்த எடுத்துன்னு வரேன். உட்காருங்க பாட்டி. நல்லா இருடி அம்மா. ஏ ராணியா வாணிதான் வரல. இந்த கேள்வி இங்க உட்கார வச்சுங்கிறா. அடி சுருங்கன மூஞ்சி என் பேச்சுக்கு வந்து தடியால துரத்திடுவான். பாட்டி அதை விட பாட்டி உன் காதுல ஒரு கம்பளை காணா. அதை ஆண்டி கேக்குற. எங்கடி தங்கத்தை போட்டு ரோட்ல நடக்க முடியுது? அசந்து தூங்கி விட்டேன் பஸ்ல. எவனோ தங்கட்டி அறுத்துட்டு போயிட்டான்டி. ஐயோ அந்த ராணி வேற எங்க போயிட்டாலே. கடங்காரங்க வேற வந்துருவாங்களே. என்ன பண்றது தெரியலையே போ. என்னடி அம்மா ராணி என்னமோ தவிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா உனக்கு? அவ பேர் ராணின்னு எப்படி தெரியும் உனக்கு? ஏன் தெரியாம என் பேத்தி தான் என்கிட்ட பேசும்போது அடிக்கடி இவளை பத்தி சொல்வாள. இவ பேர் ராணின்னு. அப்படியா? ஆனா இவ எங்க போய்க்கிறான்னு தெரியலையே. அவ ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் போயிருப்பா. வருவா, நீ கவலைப்படாத. ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துருவாயா? குடிக்கிறதுக்கா? இந்த எத்தனை வரேன் பாட்டி. ஏமா வாணி ராணி எங்கம்மா? வாணி வாக்கிங் போய்க்கிறா. ராணி தண்ணி எடுக்க போய்க்கிறா. ஏமா ஒரு வருஷமா காசு கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காங்கம்மா ரெண்டு பேரும். கேக்குற விதத்துல கேட்டா கொடுக்க போறாங்க. கேக்குற விதமா வரும்போதெல்லாம் ஆளே பார்க்க முடியலையே. அத விடு. வேற உட்காந்துங்க. சுருக்க பைய மூஞ்சி என்னடி? ஏதோ கிளவி உட்காந்துருக்கு. அது எதுக்கு? கேள்விதான். ஆனா காதல கைத்துல பாத்தியா? போட்டு வச்சுக்கிறேன். ஏமா அவங்க போட்டிருந்தா அதை எப்படி நமக்கு கொடுப்பாங்க? பேத்தி கடை வாங்கினா பாட்டி கொடுக்கலாம். சுருக்க பைய நீ கம்முன்னு இருந்துரு. ஏமா உன் காதல தொங்குத சங்கட்டி அதை கைட்டி கூட பேத்தி வாங்கின கடத்துக்கு. அப்படியே கைத்துக்கிற கைனா கைட்டி கொடுத்து பாட்டி. என்னங்கடி ஆளாளுக்கு போட்டுக்கிற நகை கேக்குறீங்க? நான் உன் பேத்திக்கு எவ்வளவு கொடுத்துக்கிற தெரியுமா? எவ்வளவு கொடுத்துக்கிற? எங்க அம்மா வீட்டுல எனக்கு 20,000 நகை போட்டாங்க. அவளுக்கு தான் கொடுத்தேன் தெரியுமா? 20,000மா? பாவி அண்டு புழு புழுறாளே. அது மட்டுமா நிறைய பணமும் கொடுத்துருக்கேன். இப்ப என்ன இத கொடுத்து அந்த கடை அடைக்கணும் அவ்வளவுதானே? ஏப்பா எங்க வா, இந்த இத வச்சு உன் கடனை தீர்த்துக்கோ. பாட்டி இது வட்டிக்கு தான் சரியா இருக்கும். அடுத்த மாசம் வாரம் போயிட்டு ரெடி பண்ணி வைங்க. ஒளியம் கொட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு கடனை கேட்க வந்துட்டான். எப்படியோ ஒருத்தனை சமாளிச்சுட்டான். உடனே எவன் வரப்பான்னு தெரியலையே. வாணி ராணி. வாணி இல்லப்பா, வாக்கிங் போய்க்கிறப்பா. இல்ல ஆமாண்ணா வாணி இல்ல, போயிட்டு அப்புறமா வா. நீ இருக்கிறல்ல உன் வீட்டு வாடகை கரெக்ட்ண்ணா. வாடகை அவளுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்து வச்சுக்கிறேன். வாக்கிங் போய்க்கிறா, வந்த பிறகு தரேன். வாக்கிங் போயிட்டு எப்போ வருவாங்க அந்த மகாராணியா? எப்படியோ ஒரு 2-3 நாள்ல வந்துருவானே. 2-3 நாள் ஆகுமா? வாக்கிங் போய்க்குதா இல்ல எங்கன்னா ஊருக்கு போய்க்குதா? ஏன்பா தம்பி, அது வாக்கிங் போயிட்டு நடந்து நடந்து வரணும். இல்ல அதனால தான் 2-3 நாள் ஆகுன்னு சொன்னாங்க. அட ஆமா பேரண்டி, என் பேத்தி என்ன மாதிரி இருப்பாளா? அவன் நடந்து வரணும்ல. அது யாரு இது? அசல் வாணி மூஞ்சி மாதிரியே இருக்குதா? பின்ன
என் பேத்திக்கு என் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், அடுத்த மூஞ்சி மாதிரியா இருக்கும். கேள்விக்கு நெக்கல பாத்தியா? சரி இவ்வளவு நகை போட்டுக்கிறியா? உன் பேத்திக்காக வாடகை கூட. அட, என் பேத்திக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? இந்தாடா வச்சுக்கோ. சீ 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 சீ, மூக்குல இதை கட்டி கொடுக்குறா? அட மூதேவியே, அந்த மூக்குத்தி 3 சவரன்டா. 3 சவரமா? அப்ப 3 லட்சம் ஆச்சா? பாட்டி என்கிட்ட கூட பேத்தி கடை வாங்கிக்கிறா. அப்படியா? இது என் பேத்தி வரட்டும், அவளை கேட்டுட்டு நான் உனக்கு தரேன். சரி பாட்டி, எனக்கு இந்த நகையே போதும், நான் வரேன் பாட்டி. 2 பேரும் சமாளிச்சிட்டோம், உன்னை யாரு வரப்போறாங்கன்னு தெரியலையே. என்ன பங்கச்சக்கா சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்? நான் கடைக்கு வந்தேம்மா, அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏ கஜா, பாத்தியா? இதான் வாணியோட பாட்டி. வாணியோட பாட்டியா? பாக்க அப்படி வாணி மாதிரி இருக்கிறாங்களா? அடி பாடி, என் பேத்தி தான் என்ன மாதிரி இருக்கிறா. ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆமா வாணி எங்க போயிட்டா? வாணி வாக்கிங் போய்க்கிறாளாமா. வாக்கிங் போய்க்கிறாளா? எப்ப வருவாளா? வரத்துக்கு 3 நாள் ஆகுமா. 3 நாள் ஆகுமா? வாக்கிங் போய்க்கிறாளா இல்ல டூருக்கு போய்க்கிறாளா? ஏய், அவ எங்கனா போயிட்டு வருவா, நீ நேத்து வந்தப்ப சொல்லு. பங்கச்சக்கா எங்க போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். பாத்துட்டீங்கன்னா 2 பேரும் கிளம்புங்க. ஏ கஜா, நான் வாணி கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் வந்துக்கிறேன். நானும் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் வந்தேன். எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு? வா. என்னடி அம்மா முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க, நான் என் பேத்தி வந்தா சொல்லிடுறேன். அது பெரிய ரகசியம், அது வாணி கிட்ட தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட சொன்னாலே அது வாணிக்கிட்ட சொன்ன மாதிரிதான். சொல்லுங்க. பாட்டி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அது நிறைய காசு சம்பந்தப்பட்ட விஷயம். காசு சம்பந்தப்பட்ட விஷயமா? காசு சம்பந்தப்பட்ட விஷயமா? சொல்லு, என் பேத்தி வந்து நான் சொல்லிடுறேன். ஆமாடி, என்ன சொல்லு, நான் வாணி வந்தா சொல்லிடுறேன். என்ன பங்கச்சக்கா சொல்லிடலாமா? வாணா கஜா, அப்புறமா எதனா தப்பா ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் என்னத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப. ஆமா ஆமாக்கா, அதெல்லாம் ஒண்ணு தப்பாகாதுமா, நீங்க சொல்லுங்க, நான் வந்தேன்னு சொல்றேன். சரி சொல்றேன் பாட்டி. சொல்லாதுன்னு சொல்றேன்ல, வேணா நம்மளுக்கு அது வந்து வேணா சொல்லிடலாம்க்கா. வேணா. இல்லக்கா சொல்லிடலாம்க்கா. வேணாம், ஹலோ தப்பா ஆகாது, சொல்லிடலாம். ஐயோ, சொல்லிடலாம். வேணாமா. ஏய் சொல்லுங்கடின்ற. வாணி வந்துட்டாளா? எங்க? குரல் கேட்சுமா? ஆமா எனக்கு கூட அந்த குரல் கேட்டுச்சு. ஐயோ, அறுத்துல வளரிட்டேனே. ஆமாமா, எனக்கு கூட என் பேத்தி குரல் கேட்டுச்சே. ஆமா பாட்டி, எனக்கு தான் கேட்டுச்சு வாணி குரல. அத விடுங்கடி. சரியா, என்னடி விஷயம்? சொல்லிடலாம் பங்கஜக்கா. வேணாமா, என்னத்துக்கு நம்மளுக்கு வந்து வேணும். சொல்லிடலாமே. இல்ல சொல்லலாம், தப்பாயிடாது, தப்பாகாது. ப்ளீஸ் சொல்லிடலாம். தப்பாயிடும், வேணா நம்ம போலாம் வா. சொல்லிடலான்றல்ல. வேணான்றேன் நான். ஏய், நானு கேட்டுட்டே இருக்கேன், என்னடி உங்களுக்கு பிரச்சனை? சொல்லுங்கடி. சொல்லுங்கடின்ற. ஏய் கம்முனடி. கஜா, இந்த பாட்டி பாக்கிறதுக்கு பயமாகுதுமா. நான் என்ன சிங்கமா புளியாடி? என்ன பார்த்து வைப்பறீங்க? நான் தாண்டி வாணி. வாணியா? எங்களுக்கு அப்பவே தெரியுமே. அப்பவே தெரியுமா? எப்ப தெரியும்? எப்ப நான் கேக்குறேன், கொஞ்சம் மேல பாரு. மேலையா? ஒரு சாந்தப்பட்டு அட சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க. ஞாபகம் வந்துச்சா? ஏ கஜா, கடங்காரனுக்கு பயந்தாண்டி இந்த கட்ட போட்டேன், வெள்ளையாட்டி சொல்லிடாதீங்கடி. கம்பள மூக்குத்திலாம் கைட்டு குத்தல, அவனுங்க வருவானுங்க, அவனுங்க கிட்ட சொல்லு. ஆமா நாங்க வரோம், வாக்கா. ஏய், அப்ப அது கோல்டு இல்லையா? கோல்டா நான் ஏன்டி இந்த கட்ட போடுறேன்? கேக்குற பாரு கேள்வி. அடி பாவி, ஏற்கனவே அவனுக்கு வெறியா இருக்கிறாங்க, இது கவரிங் தெரிஞ்சா அவள் தான் கதை. அவனுக்கு வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சமாளிச்சிடாண்டி. சரி அதை விட்டு, எப்படி இருக்குது என் கெட்டப்ப? தாய் கை கெட்ட போட்டுக்கிற தெரியாதானே? நான் தாய் கழுதாண்டி தான். இது எப்படி? தாய் கிழவி.